வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல ரொம்ப சிம்பிளான, அதே சமயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான 2 ஃப்ரேசஸ் கத்துக்க போறோம். ரொம்ப காமனாம இந்த மாரி சொல்றது. "என்னால இத தாங்கிக்கவே முடியாது. இதையெல்லாம் என்னால பொறுத்துக்கவே முடியாது. இதையெல்லாம் கேட்டாலே என் மனசு தாங்காது. இத என்னால சகிச்சுக்க முடியாது." இந்த மாரியெல்லாம் சொல்லுவோம் இல்லையா? இதையெல்லாம் எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது? அப்படின்னு பார்க்கலாம். இத சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல 2 ஃப்ரேசஸ் இருக்கு. ஒண்ணு கேன்ட் பேர், இன்னொன்னு கேன் ஸ்டாண்ட். கேன்ட் பேர் அண்ட் கேன் ஸ்டாண்ட். 2த்தையும் இன்டர்சேஞ்சபிளி யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா, ஒரு சட்டில் டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த கேன்ட் பேர் எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு சில விஷயங்கள் நம்ம மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். ஐயோ! இதெல்லாம் என்னால தாங்கிக்கவே முடியல. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி எமோஷனல் பெயின், பிசிக்கல் பெயின், ஐயோ! இந்த வலி என்னால தாங்கவே முடியல. அப்படி சொல்றோம் இல்லையா? ஸோ இதையெல்லாம் சொல்றதுக்கு நம்ம கேன்ட் பேர யூஸ் பண்ணுவோம். ஒரு சில விஷயங்கள் நம்மள ரொம்ப இரிட்டேட் பண்ணும். எரிச்சல் மூட்டும். அந்த மாதிரி விஷயங்கள என்னால பொறுத்துக்கவே முடியாது. இதெல்லாம் ஏன்னா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இதெல்லாம் எனக்கு எரிச்சலா இருக்கும். அந்த மாரி சொல்றதுக்கு நம்ம கேன் ஸ்டாண்ட யூஸ் பண்ணுவோம். அவ்வளோதான் டிஃபரன்ஸ். ஸோ 2க்கும் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ இத யூஸ் பண்றப்போ, இதோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, கேன் ஸ்டாண்ட ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். கேன் ஸ்டாண்ட் பக்கத்துல நவுனோ, ஜெரண்டோ வரும். கேன்ட் பேருக்கு ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. அத கேன்ட் பேர பார்க்குறப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ கேன் ஸ்டாண்ட பொறுத்தவரைக்கும் நவுனோ இல்ல ஜெரண்டோ வரும். இப்ப எக்ஸாம்பிள்க்கு நமக்கு வந்து பிடிக்காது, ஒரு மாரி எரிச்சலா இருக்கும். ஒரு இரிட்டேஷன் வரும். அத மாதிரி விஷயங்களுக்கு தான் நம்ம கேன் ஸ்டாண்ட யூஸ் பண்ண போறோம். இப்ப சாக் பீஸ்ல எழுதுறப்போ, அந்த சாக்ல வந்து ஏதாவது இடையில மண் துகள்கள்லாம் இருந்துச்சுன்னா, அது போர்ட்ல எழுதுறப்போ ஒரு மாரி க்ரீச்ன்னு ஒரு சத்தம் வரும். அது நமக்கு ஒரு மாரி இரிட்டேட்டிங்கா இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் நம்ம சொல்லப் போறோம். ஸோ என்னால இந்த சாக் பீஸ்ல எழுதுறப்போ வர சத்தத்த தாங்கிக்கவே முடியாது. அது எனக்கு ரொம்ப ஒரு மாரி இரிட்டேட்டிங்கா இருக்கும். அப்படி நம்ம சொல்லப் போறோம். ஸோ இந்த மாதிரியான இந்த இரிட்டேஷன், அனாயன்ஸ் இதுக்கெல்லாம் தான் நம்ம கேன் ஸ்டாண்ட யூஸ் பண்ண போறோம். அப்போ ஐ கேன் ஸ்டாண்ட் ஜெனரலாவே இது எனக்கு பிடிக்காது அப்படி சொல்றோம். ஸோ அதனால ஐ கேன் ஸ்டாண்ட் த சவுண்ட் ஆஃப் எ சாக் ஆன் அ போர்ட். ஐ கேன் ஸ்டாண்ட் த சவுண்ட் ஆஃப் எ சாக் ஆன் அ போர்ட். அவ்வளோதான். ஸோ அந்த ஐ கேன் ஸ்டாண்ட் பக்கத்துல எது பிடிக்காதோ அத நீங்க போட்டுக்கலாம். அத போடுறப்போ ஒண்ணு இந்த மாரி நவுன் ஃப்ரேஸ் இல்லன்னா ஜெரண்ட் இந்த மாதிரி வரும். ஸோ இதெல்லாம் வராட்டி வேற ஏதாவது வந்தா என்ன செய்றது? அப்படின்றதெல்லாம் அப்படியே நம்ம எக்ஸாம்பிள் பார்க்குறப்போ ஒண்ணு ஒண்ணா பார்த்துட்டே வரலாம். இப்ப அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. இந்த குளிர என்னால கொஞ்ச நேரம் தான் என்னால தாங்க முடியும், தாக்கு பிடிக்க முடியும். ரொம்ப நேரம்லாம் என்னால தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்போ ஒரு வேளை இதே விஷயத்த இந்த குளிர என்னால தாங்க முடியல அப்படின்னு நம்ம சொல்றதா இருந்தா, நம்ப கேன் ஸ்டாண்ட யூஸ் பண்ணணுமா? இல்ல கேன்ட் பேர யூஸ் பண்ணணுமா? அப்படின்னு பார்த்தீங்களான்னா, பொதுவா பிசிக்கல் டிஸ்கம்ஃபோர்ட் அப்படிங்கிறப்போ நம்ம பெரும்பாலும் கேன்ட் பேர் இல்ல கேன் ஸ்டாண்ட். இது 2த்தையுமே நம்ம இன்டர்சேஞ்ச்பிலி யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப எரிச்சல் மூட்டுவதா இருக்கு அப்படின்னா, கேன் ஸ்டாண்ட யூஸ் பண்ணுங்க. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா, கேன்ட் பேர யூஸ் பண்ணுங்க. இந்த மாரி பிசிக்கல் டிஸ்கம்ஃபோர்ட்டுக்குலாம் நீங்க இன்டர்சேஞ்ச்பிலி யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம கேன் ஸ்டாண்டா இருக்கட்டும், கேன் பேரா இருக்கட்டும் 2மே கரெக்ட்டா தான் இருக்கும். இப்போ இத தாங்க முடியாது அப்படின்னா, ஐ கேன் ஸ்டாண்ட் திஸ் கோல்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஐ கேன் ஸ்டாண்ட் திஸ் கோல்ட் ஃபார் அ லாங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப இத என்னால கொஞ்சம் நேரம் தான் தாங்க முடியும் அப்படின்னு நம்ம பாசிட்டிவா சொல்லப் போறோம். அப்போ ஐ கேன் ஸ்டாண்ட் திஸ் கோல்ட் ஃபார் அ லிட்டில் வைல், நாட் ஃபார் லாங். ஐ கேன் ஸ்டாண்ட் திஸ் கோல்ட் ஃபார் அ லிட்டில் வைல், நாட் ஃபார் லாங். அஃப் கோர்ஸ் இந்த இடத்துல நீங்க ஐ கேன் பேர் அப்படின்னு சொன்னாலும் ஓகே தான். இப்படி அவன் குறுக்க குறுக்க பேசுறத என்னால பொறுத்துக்கவே முடியாது. அப்படின்னு நம்ம சொல்றப்பவே ரொம்ப கோவமா, எரிச்சலா சொல்லுவோம். இல்லையா? அப்போ இந்த இடத்துல ஐ கேன் ஸ்டாண்ட் தான் கரெக்ட்டா இருக்கும். ஸோ அவன குறுக்க குறுக்க பேசுறத பொறுத்துக்க முடியாது. ஸோ இந்த இடத்துல பொறுத்துக்க முடியாது. என்னால் பொறுத்துக்கொள்ள முடியாதுங்கிறதுக்கு ஐ கேன் ஸ்டாண்ட்ன்னு நம்ம சொல்லிருவோம். அவன் குறுக்க குறுக்க பேசுவதை இத தான் நம்ம ஜெரண்டா சொல்லப் போறோம். அதுக்கு நாம ஹிம் இன்டரப்டிங் மீ லைக் திஸ். இன்டரப்ட் பண்றது. குறுக்க குறுக்க பேசுறதுன்னா என்ன பண்றது? இன்டரப்ட் பண்றது. அப்போ ஹிம் இன்டரப்டிங் மீ லைக் திஸ். பொதுவா பார்த்தீங்களான்னா, இது வந்து ஜெரண்ட். இந்த ஜெரண்ட்க்கான சப்ஜெக்ட்ன்னு பார்த்தீங்களான்னா, நம்ம வந்து பொசெசிவ் ப்ரொனவுன யூஸ் பண்ணணும். அப்படி நம்ம கிராமட்டிக்கலி அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம சொல்றதா இருந்தா, இதே விஷயத்த ஐ கேன் ஸ்டாண்ட் ஹிஸ் இன்டரப்டிங் மீ லைக் திஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுவும் கரெக்ட் தான். பட் நேச்சுரலா ஸ்போக்கன்ல ரொம்ப காமன் வந்து ஹிம் தான். அதனால நம்ம ஹிம்னே வச்சு சொல்லுவோம். ஸோ ஐ கேன் ஸ்டாண்ட் ஹிம் இன்டரப்டிங் மீ லைக் திஸ். அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஏன் வெளில வந்துட்ட? ஐயய்யோ! அந்த ரூம் பயங்கர ஹாட்டா இருக்கு. என்னால தாங்கவே முடியல. அதான் வெளில வந்துட்டேன். அப்படின்னு நம்ம சொல்றோம். நெறைய பேருக்கு இருக்கிற ஒரு கன்ஃப்யூஷன் ஹீட் அண்ட் ஹாட். ஹாட்ன்றது ஒரு அட்ஜெக்டிவ்.
ஹாட் வாட்டர், ஹாட் சாக்லேட் அப்படிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது வந்து ஒரு அட்ஜெக்டிவ். ஹீட்ன்றது நவுன் அண்ட் வெர்ப் ரெண்டு விதமாகவும் ஹீட்டை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல நம்ம கேன் ஸ்டாண்ட் பக்கத்தில் நம்ம நவுன் தான் வரணும் அப்படின்னு நம்ம சொன்னோம். நவுன் இல்லைன்னா ஜெரண்டு. ஜெரண்டுன்றது ஒரு நவுன் தான். வேர்பை வந்து ஜெரண்ட் ஃபார்மில் போட்டால் அது வந்து நவுனாக இருக்கும், ஆக்ட் பண்ணும். ஸோ நவுன் தான் வரணும் அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்போ நம்ம யூஸ் பண்ண வேண்டிய வார்த்தை ஹீட் இல்லையா? ஸோ நம்ம சொல்ல போகிறது, என்னால் தாங்க முடியவில்லை. ஸோ ஐ குடின்ட் ஸ்டாண்ட் த ஹீட் இன் த ரூம். ஐ குடின்ட் ஸ்டாண்ட் த ஹீட் இன் த ரூம். ஸோ ஐ லெஃப்ட். ஐ குடின்ட் ஸ்டாண்ட் த ஹீட் இன் த ரூம். ஸோ ஐ லெஃப்ட். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். யாராவது பொய் சொன்னா எனக்கு எரிச்சலா இருக்கும். என்னால பொறுத்துக்கவே முடியாது அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். தமிழை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்கள்ல நம்ம தாங்கிக்க முடியாது, பொறுத்துக்க முடியாது, சகிச்சுக்க முடியாது. இதை மட்டும் இல்ல, காமனா நம்மளுடைய ஸ்போக்கன்ல யாராவது இப்படி பண்ணா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, எரிச்சலா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கும் நாம இந்த மாதிரி கேன் ஸ்டாண்டை தான் வச்சு சொல்லணும் இங்கிலீஷ்ல. ஓகே. ஸோ எனக்கு எரிச்சலா இருக்கும் ஜென்ரலா. அப்போ ஐ கேன் ஸ்டாண்ட். இந்த எக்ஸாம்பிளை நம்ம எதுக்காக எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா, பொதுவாக நம்ம என்ன சொன்னோம், கேன் ஸ்டாண்ட் பக்கத்தில் நவுன் ஃப்ரேஸ் இல்லைன்னா ஜெரண்ட் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஒருவேளை ஒரு நவுன் ஃப்ரேஸோ ஜெரண்டோ வராம இஃப், வென் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிளாஸ் வந்ததுன்னா, இஃப் கிளாஸ் வென் வச்சு வர ஒரு சென்டென்ஸ் இது மாதிரி ஏதாவது வந்ததானா, அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத சொல்றதுக்கு தான். ஸோ ரொம்ப சிம்பிள். இந்த ஐ கேன் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு இட்டை சேர்த்துக்கணும். ஐ கேன் ஸ்டாண்ட் இட் அப்படின்னு போட்டுட்டு நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ அதை சேர்த்துக்க வேண்டியதுதான். ஸோ ஒரு நவுனுக்கு பதிலாக ஒரு இட்டை சேர்த்துக்கணும். ஸோ யாராவது பொய் சொன்னா, அப்படி பொய் சொல்றப்போ எனக்கு அது பிடிக்காது. வென் சம் ஒன் லைஸ் டு மீ, இந்த இடத்துல இஃப்பை விட வென் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். அந்த சமயத்தில் யாராவது பொய் சொல்ற சமயங்கள் அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படி நம்ம சொல்றோம். ஸோ இந்த இடத்துல கண்டிஷனை பற்றி சொல்லலை, அதனால தான் நம்ம வென்னு போட்டிருக்கோம். ஸோ லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னா ஏதோ இஃப் வர மாதிரி இருக்கும். பட் இந்த காரணத்துக்காக தான் நம்ம வேன் போட்டிருக்கோம். அதுதான் நேச்சுரலாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ யாராவது பொய் சொல்றப்போ, வென் சம் ஒன் லைஸ் டு மீ, when someone lies to me. I can't stand it when someone lies to me. ஸோ இந்த இட்டோட பர்பஸ் உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? அஃப்கோர்ஸ் இதே விஷயத்த நீங்க இப்படியும் சொல்லலாம். அதாவது வழக்கமான ஜெரண்ட் வச்சு சொல்றப்போ, ஐ கேன் ஸ்டாண்ட் பீப்புள் லையிங் டு மீ. இந்த பீப்புள் அப்படின்றது இந்த லையிங்ன்ற ஜெரண்ட்டுக்கான சப்ஜெக்ட். ஐ கேன் ஸ்டாண்ட் பீப்புள் லையிங் டு மீ. அவர் என்கிட்ட பேசின விதத்தை என்னால் பொறுத்துக்கவே முடியல அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். அவர் என்கிட்ட பேசிய விதத்தை என்னால் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை. பொறுத்துக்கொள்ள முடியவில்லை. ஐ குடின்ட் ஸ்டாண்ட். குடின்ட் ஸ்டாண்ட் பக்கத்தில் நவுன், நவுன் ஃப்ரேஸ், ஜெரண்ட் இந்த மாதிரிலாம் வரலாம். இது வந்து ஒரு நவுன் ஃப்ரேஸ். த வே ஹி ஸ்போக் டு மீ, அவர் என்னிடம் பேசிய விதம் அப்படின்றது ஒரு நவுன், நவுன் ஃப்ரேஸ். த வே ஹி ஸ்போக் டு மீ. ஐ குடின்ட் ஸ்டாண்ட் த வே ஹி ஸ்போக் டு மீ. இப்படியும் நம்ம சொல்லலாம். ஸோ நம்ம எப்படியெல்லாம் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஃபஸ்ட்டு நவுன் வரலாம், ஜெரண்ட் வரலாம். அதே மாதிரி வேற ஏதாவது இஃப், வென் இந்த மாதிரிலாம் வந்து ஒரு இட்டு சேர்த்துக்கணும். இந்த மாதிரி ஒரு ஃபுல் நவுன் ஃப்ரேஸ் வந்ததானா அதையும் நம்ம போடலாம். இப்படிலாம் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். இப்போ அடுத்ததான் இந்த கேன்ட் பேர் எடுத்துக்கலாம். கேன்ட் பேருக்கும் கேன் ஸ்டாண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, கேன் ஸ்டாண்ட் பக்கத்தில் நம்ம நவுன் இல்லைன்னா ஜெரண்ட் இப்படி தான் போடணும்னு நம்ம சொன்னோம். கேன்ட் பேர் இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் நம்ம இன்ஃபினிட்டிவையும் யூஸ் பண்ணலாம். பொதுவாக நம்ம கேன் ஸ்டாண்ட் பக்கத்தில் இன்ஃபினிட்டிவ் போடுறது இல்லை, கேன் பேர் பக்கத்தில் இன்ஃபினிட்டிவ் யூஸ் பண்ணுவோம். விலங்குகளை வதைப்பதை, அதுக்கு கொடுமைப்படுத்துறதை அவளால் சகிச்சுக்கவே முடியாது அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ சகிச்சுக்க முடியாது, பொறுத்துக்க முடியாது, தாங்கிக்க முடியாது, எல்லாத்துக்கும் நம்ம கேன்ட் பேர். அப்போ ஷி கேன்ட் பேர். எது? விலங்குகளை வதை செய்வதை. cruelty to animals. She can bear cruelty to animals. ஸோ கேன்ட் பேரை நம்ம வந்து எமோஷனல் அண்ட் ஃபிசிக்கல் பெயின் ரெண்டுக்கும் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ இது வந்து மனசு கஷ்டமாக இருக்கிறத நம்ம சொல்கிறோம். ஸோ ஃபிசிக்கல் பெயின், அவனால் கால் வலியை தாங்க முடியல, ரொம்ப சிம்பிளாக ஒன்று சொல்ல போகிறோம். ஸோ அவனால் தாங்க முடியவில்லை, இப்போ ப்ரெசென்ட்ல நம்ம வச்சுக்கலாம். அப்போ ஹி கேன்ட் பேர். ஹி கேன் பேர் த பெயின். ஹி கேன் பேர் த பெயின் இன் ஹிஸ் லெக். அவ்வளோதான். ஸோ ஃபிசிக்கல் பெயின் அண்ட் எமோஷனல் பெயின் இது ரெண்டுக்கும் இது சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அடுத்தது இந்த கேன்ட் பேர் பக்கத்தில் நவுன் வரலாம், ஜெரண்ட் வரலாம் அப்படின்னு நம்ம சொன்னோம். இன்ஃபினிட்டிவ் கூட வரலாம் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அது விபத்து பார்த்தின நியூஸ் என்னால் பார்க்கவே முடியல, அது அவ்வளோ வருத்தமாக இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ என்னால் பொறுத்துக்க முடியல, சகிச்சுக்க முடியல, தாங்கிக்க முடியல, இதெல்லாம் ரொம்ப காமனான சென்டென்சஸ் தான் தமிழில். அதே மாதிரி இதுவும் ரொம்ப காமன். என்னால் பார்க்கவே முடியல, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு, இப்படி நம்ம சொல்லுவோம். ஸோ இதை சொல்கிறதுக்கும் இங்கிலீஷில் கேன்ட் பேர் தான் நம்ம சொல்ல போகிறோம்.
சரி, என்னால பார்க்க முடியவில்லை பாஸ்ட்ல. அதனால ஐ குடன்ட் பேர். எத பார்க்க முடியல? அந்த நியூஸ என்னால பார்க்கறதுக்கு முடியல. அப்படி சொல்றோம். அப்ப ஐ குடன்ட் பேர் டூ வாட்ச். ஐ குடன்ட் பேர் டூ வாட்ச் த நியூஸ் அபௌட் தி ஆக்சிடென்ட். இட்ஸ் டூ சேட். ஐ குடன்ட் பேர் டு வாட்ச் த நியூஸ் அபௌட் தி ஆக்சிடென்ட். இட்ஸ் டூ சேட். இந்த இடத்துல இன்ஃபினிட்டிவ் வச்சு சொல்லியிருக்கோம் இல்லையா? இதே விஷயத்த நீங்க ஜெரண்ட வச்சும் சொல்லலாம். ஐ குடன்ட் பேர் வாட்சிங் த நியூஸ் அபௌட் தி ஆக்சிடென்ட். இட்ஸ் டூ சேட். டூ வாட்ச் எடுத்துட்டு வாட்சிங்னு போட்டுருங்க. அதுவும் கரெக்ட் தான். இப்ப அடுத்த எக்ஸாம்பிள் அப்படிதான் நம்ம சொல்ல போறோம். இப்போ ஒருத்தர் தன்னுடைய சொந்த ஊரை விட்டு போற நிலைமையில இருக்கார். அப்போ அவர் வந்து அத அவரால தாங்கிக்கவே முடியல. இப்படி சொந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு போறோமே அப்படின்னு அத அவரால தாங்கவே முடியவில்லை. எப்படி நம்ம சொல்லணும்? இத நீங்க இன்ஃபினிட்டிவா வச்சு வேணாலும் சொல்லலாம். ஜெரண்ட வச்சு வேணாலும் சொல்லலாம். ஸோ அவரால தாங்க முடியவில்லைங்கிறது எமோஷனல் ஃபீலிங்க தான் நம்ம இந்த இடத்துல சொல்றோம். ஸோ அதனால ஐ கேன்ட் பேர். அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல அவர்ன்னு இருக்கிறதுனால ஹி கேன்ட் பேர். இந்த இடத்துல பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாமானா ஹி குடின்ட் பேர். ப்ரெசென்ட் டென்ஸ்னு வச்சு சொன்னா ஹி கேன்ட் பேர். ஹி கேன்ட் பேர் லீவிங் ஹிஸ் ஹோம் டவுன். ஹி கேன்ட் பேர் ஊரை விட்டு செல்வது, போவதுன்னா லீவ் இல்லையா? அப்ப லீவிங் ஹிஸ் ஹோம் டவுன். ஹி கேன்ட் பேர் லீவிங் ஹிஸ் ஹோம் டவுன். இதே விஷயத்த நீங்க இன்ஃபினிட்டிவ் வச்சும் சொல்லலாம். அப்படி சொல்றதா இருந்தால் லீவிங் அப்படின்றத டு லீவ்னு வச்சு சொல்லிடுங்க. ஹி கேன் பேர் டு லீவ் ஹிஸ் ஹோம் டவுன் அப்படின்னு சொல்ல வேண்டியதுதான். இப்ப நீங்க வந்து ஒரு மூவி பார்க்குறீங்க. கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப சோகமா இருக்கு. இந்த கிளைமேக்ஸ பார்க்க எனக்கு மனசே தாங்கல. நான் உண்மையிலேயே அழுதுட்டேன். அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். ஸோ என்னோட மனசு தாங்கல. அதுக்கு தான் நம்ம ஐ கேன்ட் பேர்ன்னு சொல்லப் போறோம். அஃப்கோர்ஸ் இது பாஸ்ட் டென்ஸ் இல்லையா? எப்பயோ நம்ம வந்து பார்த்த மூவிய பத்தி சொல்லிட்டு இருக்கோம். அப்ப ஐ குடன்ட் பேர். ஐ குடன்ட் பேர் டு வாட்ச் த கிளைமேக்ஸ். ஐ லிட்டரலி கிரைட். I couldn't bear to watch the climax. I literally cried. இதையே நீங்க ஜெரண்ட வச்சு சொல்றதா இருந்தா வாட்சிங் அப்படின்னு சொல்லிடுவீங்க. சரி, இப்போ நம்ம கேன்ட் பேர் அண்ட் கேன் ஸ்டாண்ட் இந்த 2 ஃப்ரேசஸையும் எதை எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்றத நிறைய பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைய எக்ஸாம்பிள்ஸோட என்ன ஸ்ட்ரக்சர்லாம் பக்கத்துல வரும் அப்படின்றதெல்லாம் நம்ம டீட்டெயில்டா பார்த்தாச்சு. அப்போ இது உங்களுடைய ப்ராக்டிஸ் டைம். லாங் கியூல நிக்கிறதுக்கு அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. எரிச்சலா இருக்கும். அந்த நாற்றத்தை எங்களால தாங்கவே முடியல. அங்கேயிருந்து நகர்ந்து போயிட்டோம். அவள் அழுவதை பார்க்க என்னால தாங்கவே முடியல. அந்த மோசமான செய்தி அவளால காது கொடுத்து கேட்க முடியல. ஸோ இதுதான் நீங்க ட்ரை பண்ண வேண்டிய 4 சென்டென்சஸ். ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கான ஆன்சர்ஸை நீங்க அடுத்த ஸ்லைட்லயே செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஆன்சர்ஸ் பார்த்துடலாமா? ஸோ இந்த வீடியோல நாம கேன்ட் பேர் அண்ட் கேன் ஸ்டாண்ட் எதை எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்றத நிறைய எக்ஸாம்பிள்ஸோட தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.